அன்புக்குரியவர்களே, இறைவேண்டல் 40 என்னும் தொடரில் 4 வகையான மன்றாட்டுகளை நம்முடைய இறைவேண்டலில் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், சொந்த மன்றாட்டுக்கள். இன்று திருவழிபாட்டு மன்றாட்டுகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் திருவழிபாடு, நாம் கோவிலுக்கு சென்று திருப்பலி, திருவருட்சாதனங்கள் போன்ற வழிபாடுகளில் கலந்து கொள்கிறோம். இவையே திருவழிபாட்டு மன்றாட்டுகள். இவை நமக்கு மனப்பாடமாக தெரிய வேண்டும். நாள்தோறும் நாம் இவற்றை இறைவேண்டல் செய்ய வேண்டும். திருப்பாடல் 51:10 நாம் வாசிக்கின்றோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று. இது ஒரு பாவ துயர் திருப்பாடல். ஆகவே நாம் திருவழிபாட்டில் ஆண்டவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அதற்கு திருப்பாடலை பயன்படுத்துகிறோம். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி என்று. இவையெல்லாம் திருவழிபாட்டு மன்றாட்டுகள். மறவாமல் நம் வாழ்வில் திருவழிபாட்டு மன்றாட்டுகளை இணைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.